திமுக ஸ்டாலின் தமிழக அரசு என்னது? அது அரசியல் பலத்துல நிக்கல, அது ஆட்சி பலத்துல நிக்குது. ஸ்டாலினுடைய செல்வாக்குன்றது ஆட்சி பலம் தானே தோடைய அரசியல் பலம் கிடையாது. அரசியல் பலம் இருக்குது, திமுகன்றது இருக்குது, அது தொண்டு தொட்டு அதனுடைய கட்சி, அதனுடைய ஓட் பேங்க், அதனுடைய உதயசூரியன் எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப அவர் வந்துட்டு மிகுந்து எல்லாரையும் விட மிகுந்து நிக்கிறது காரணம் இந்த ஆட்சி செஞ்ச காரியங்கள் தான். இன்டலெக்சுவல் இருக்கான் இல்லையா, எது சென்ட்ரல் எது ஸ்டேட் அப்படின்னு அவனே வந்துட்டு ஸ்டாலினோட தான் நிற்பான். ஏன்னா இந்த கேஸ் போட்டாரு, இந்த இந்திய ஒன்றிய அரசு எதிராக கேஸ போட்டாரு இருக்கிறாரு. அவனுக்கு நல்லா தெரியும் இங்க எங்க போயிட்டு நீட்டு நிக்குது அப்படின்ட்டு. இவங்களாட்ட பேசிட்டு இருக்க மாட்டான். சோ இவர் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாரு. அப்படி போவான். அதாவது ஒரு சமூகத்தில் புரிஞ்சுக்கிறேன், மக்கள் தான் சொல்றேன் நான். மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா புரியும். முன்னாடி மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒரு படிக்காத அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா நம்ம இருந்த போது வேற. இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு புள்ள படிச்சுட்டான், பிள்ளைக்கு புள்ள படிச்சுட்டு எல்லாத்தையும் சோசியல் மீடியாவோட பாக்கெட்ல வச்சுட்டு வர்றான். அம்மா அப்படிலாம் இல்லப்பா அப்படின்றோம். இன்னைக்கு யாரையும் ஏமாத்த முடியாது. அதனால தான் சொல்ல வரேன், அரசியல்வாதிங்க பிரைட்டா இல்லைன்னா அவங்க கோட்டையை விட்டுருவாங்க. கஷ்டமான சூழல் இது. அதுதான் விஜய் இந்த அளவுக்கு கொடப்பட்டியில தள்ளி விட்டுருது. மாத்த முடியாது. உடனே வீழ்த்த போடுவாங்க. அவரு நமக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த முழக்கம் பிஜேபி அலையன்ஸ் பேப்பர் வந்துச்சுன்னா உடனே இதை போட்டுருவாங்க. இந்த இதை போட்டு கீழே வந்துட்டு நீங்க தான் பண்ணுவீங்க. உடனே கீழே வந்துட்டு நம்முடைய எதிரி அப்படி சொல்ற அது வரும். என்ன ஆகும்? கேஜிதரா போன வாரம் வேற பேசுனேன், வேற அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திமுகவுக்கான பலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னங்க? இப்ப திமுக பலம் ஆட்சி பலம் தான். அவருடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, நீங்க காமனர் கிட்ட நீங்க போட்டு பேசி பாருங்க, இந்த ஆட்சினால உனக்கு என்ன குறை, ஏன் என்ன குறை? 10ல் 8 பேர் இதை சொல்லுவாங்க, என்ன குறை? இல்ல பெண்களுக்கு பெண்களுக்கு என்ன? எல்லாத்தையும் அங்கதான் கொடுக்குறாங்க. இல்லையா, அவன் பெனிஃபிஷியரி தானேயா. நானும் என் மனைவியும் மன்னார்குடியில பஸ்ல ஏறி உட்காந்துருக்குறோம். நான் டிக்கெட்டு வரேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் ஏழையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் டிக்கெட்டு கொடுத்தோடனே 10 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட், அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெள்ளை சீட்டு கொடுத்துட்டோடனே சிரிக்குது. இது மாத்தி ஓட்டு போட போகுது. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க அந்த இலவச பேருந்தெல்லாம். ஐயா அது வந்துட்டு பயங்கரமான சப்போர்ட். அது ஜெயலலிதா ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, வெட் கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, அம்மான்ட்டாங்க அவங்க. இப்ப ஒரு அப்பா வந்து நிக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க நீங்க? அம்மா காலம் முடிஞ்சு போச்சு, இது அப்பா யாரா? இவர் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் காத்தால சாப்பாடு, மருத்துவம், நீ போ ஸ்கூலுக்கு, நீ மேல போற காலேஜுக்கு போறியா, உனக்கு 1000 ரூபாய், நீ ரிசர்ச் பண்றியா, உனக்கு எவ்வளவு? அப்படியே வந்து எண்ணி பட்டுவாடை பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னோம்னா அப்புறம் இவரை விட்டுட்டு எப்படி ஜனங்க வந்துட்டு பெனிஃபிட் விட்டு தர மாட்டாங்க. என்னையும் திருமுருகன் காந்தியும் ஓட விட்டாங்க தெரியுங்களா? 2011 எலெக்ஷன் அப்ப நீங்க வந்துட்டு அந்த அப்ப கலைஞர் இருந்தாரு. 6 to 6 2006 to 11 அவருடைய ஆட்சி தானே. இருந்தது. ஆமா, அந்த பெரியவர் வந்துட்டு எங்களுக்கு 100 ரூபாய் வேலை கொடுத்துட்டு எங்களால வாழ வைக்கிறாரு, அது உங்களுக்கு பிடிக்கல அதானே அடிக்க வந்துட்டாங்கய்யா. கேளுங்க திருமுருகன் காந்தி கிட்ட போய், இந்த பாருங்க நாங்க வந்துட்டு ஏழு அரசியல் பேச வந்துருக்கோம். நீ அந்த அரசியல் தான் பேசு, நீ அந்த பெரியவரை பத்தி பேசாத. ஆமா, ஏன்னா 100 ரூபாய் அவங்களுக்கு ஒரு மெயின் ஸ்டே. 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு நான் போறேன். 100 நாள் எனக்கு பிரச்சனை இல்லை. அதாங்க நீங்க நம்ம கிட்ட 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். ஆனா அவன் 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவ செலவு, ஒரு மத்த செலவு அப்படின்னு போறான். இங்க இருந்து பாருங்க, என் ஊர்ல இருந்துட்டு கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி வரக்கூடிய பெண்ணுக்கு எந்த செலவுமே கிடையாது. சோறு போட்டலாம் மட்டும் கட்டிட்டு போனா போதும், எங்க வேணாலும் அவ போலாம், செலவே இல்லை. விட்டு தந்துருவாங்களா அவங்க? யோசிக்கவே மாட்டாங்க. அதிகமான சலுகை கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்தா, அதான் போன முறை 1500 6 சிலிண்டர் எல்லாம் சொன்னாரு. அப்பயே வேவலையா சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? சொன்னாரு. நம்பகத்தன்மையை ஸ்டாலின் கூட்டிட்டாருங்க. அதான் நான் சொல்ல வரேன், ஸ்டாலின்ற ஒற்றை மனிதர் இன்னைக்கு அப்பா. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா, இன்னைக்கு ஸ்டாலின் அப்பா முடிச்சாரு. அதான் அது கிண்டல் படி பார்த்தாங்க பிஜேபி எல்லாம் கூட. இவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டாரா பாருங்க. ஏன்னா இவர் பஞ்சாயத்து லெவல் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இவரு கிளீன். நீ யார, நீ எங்கடா நீ போய் பேசிக்கோ. இளைஞன் வர்றான், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நான் வேலையை தரேன். இன்னைக்கு
ஹிட்டாச்சி 2000 கோடி 3000 ரூபாய் வேலை. இதை படிக்கிற இளைஞன் வந்துட்டு யார் பக்கத்துல நிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னொரு செய்தி வருது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரி குஜராத் கொண்டு சொல்லப்பட்டது. யார்கிட்ட போய் நிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப தெரியுதுங்களா ஸ்டாலின் வேலை என்னன்ட்டு? ஐயா கிளீனா இருக்கிறாங்க அவங்க. நம்மளுக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பை குஜராத் பறிச்சு கொண்டு போறாங்க அப்படின்னா பிஜேபி ஆன்டி பிஜேபி. ஹிட்டாச்சி 2000 3000 பேருக்கு வேலை. படிக்கிறேன், எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும், நான் இங்கே முடிக்கலாம் வேலையை. அதான் அவன் பாக்குறான். எவ்வளவு பேர் இந்த நீங்க ஒரு பண்டிகை நேற்று 1.25 லட்சம் பேரோ நான் போயிருக்கிறான் இங்க இருந்துட்டு. இன்னைக்கு 88,000 பேரோ இன்னும் ரிசர்வ் பண்ணிருக்கான். செய்தியில கேட்டதுன்னு சொல்றேன். இவ்வளவு பேரும் இங்க இருந்து போறான்னா இங்க வேலை செய்ய வந்தவன் தானே அவனா? எந்த அரசு வேலை கொடுத்தது? இவ்வளவு வேலைக்கு எங்கேருந்து ஏற்பாடாச்சு? இவங்க கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அப்புறம் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளன்னைக்கு இருக்குது. ஊருக்கு போயிட்டே இருக்க போறான், பஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டா? இவர் எப்படி நீங்க வந்துட்டு அலையன்ஸ் போட்டு தோற்கடிப்பீங்க? நான் பிஜேபி எல்லாம் நான் கேட்கறேன், எப்படி நீங்க அலையன்ஸ் போட்டு தோற்கடிச்சிருக்கீங்க இவரை?